சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அது முதல்ல இதெல்லாம் அபியாசம் பண்றோம். மௌனமா இருக்கிறதுங்கிறது ஒரு அபியாசம் பண்றோம். அதெல்லாம் நம்ம அது என்னது எஃபர்ட்டோட பண்றோம். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா மனசுக்குள்ள எண்ணங்கள்லாம் ஓடுறது. அப்புறம் இல்லைன்னா கையை காலை காட்டுவோம். இப்படி அபிநயமெல்லாம் பரதநாட்டியமே ஆட வேண்டியிருக்கும். இல்லாட்டி எழுதி காட்டணும். இந்த எழுதி காட்டுறது, கையை காலை ஆட்டுறதெல்லாம் கூட விற்பி வியாபாரம் தானே. விற்பியை மனசுல இருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்துறது தானே. அதை வாயால நாக்கால வெளிப்படுத்தாம அவயவங்களால வெளிப்படுத்துறோம், அவ்வளவுதானே. அந்த செய்திகள் வாசிக்கிறாங்களே, அந்த ஊமைக்கெல்லாம் சொல்லி இப்படி அப்படிங்கிறாங்க. அது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேச முடியாது, வாக்கு. அதனாலதான் நாக்க ரொம்ப காப்பாற்றணும்னு இப்போ ஒரு உபநிஷத்து படிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். இந்த உபநிஷத்தை ரொம்ப அழகாக சொல்றது, தேஜோமயி வாக்கு. இந்த வாக்குங்கிறது என்னதுன்னா அது அக்னி தத்துவம். அது ஜாக்கிரதை. நெருப்பை எப்படி யூஸ் பண்ணணும்? நெருப்பை பாதுகாத்து தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி விட்டால் எல்லாத்தையும் எரிச்சுடும். அது அக்னியை வேதம் அக்னியை நாக்க அக்னியோட ஒப்பிடுறது. நாவினால் சுட்ட வடுன்னு திருவள்ளுவம். அது என்னன்னா ஹிதமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹிதமாக இருக்கணும். அக்னியில் அந்த வார்த்தைகள் கம்பீரமாக இருக்கணும். அது உள்ளத்தை போய் சுடணும். உள்ளத்தை போய் சுடணும்னா என்ன? தொடணும். அந்த மாதிரி இருக்கணுமே தவிர உள்ளத்தை சுடக்கூடாது. சொற்கள் உள்ளத்தை தொட வேண்டும், உள்ளத்தை சுடக்கூடாது. இதுக்கா அப்படி பெரியவங்கள்லாம் இருந்தாங்க. அவர் சிதம்பரம் சுவாமிகள்னு பேரான். சம்பிரதாயமான புஸ்தகங்கள் எழுதுறாங்க. அவர் அந்த ஆதீன சாரமா முனிவர் மடம். அது இதில் மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த மடம் சாரமா முனிவருடைய மடம். அதில் பரம்பரையில் வந்தவர் தான் இந்த சிதம்பரம் தம்பிரான் சுவாமிகள். ஒரு தம்பிரான் சுவாமி. இவர் அந்த சுவாமிகள்கிட்ட தான் இவர் படிச்சிருக்கார், தாய்மானவர். அவர் அதிக சாஸ்திர விஷயத்தை தவிர மற்ற லௌகிக விஷயங்கள்லாம் பேச மாட்டார். ஆகையினால அவருக்கு மௌன குருன்னு பேர். அவர் உபதேசமெல்லாம் பண்ணியிருக்கார், ஆனாலும் அதிகமான மௌனமாக இருப்பார்னு அர்த்தம். மூலன் மரபில் வர்றார். அவர் திருமூலருடைய மரபில் வர்றார். அவர் தந்திரகுரு, யோக குரு, மந்திரகுரு. ஞானகுருன்னு சொல்லிட பாட்டில் பாடியிருக்கார். ஞான குருன்னு சொல்றார், மந்திர குரு சொல்றார், யோக குரு சொல்றார். இதெல்லாம் என்னன்னா, மந்திரம்னா மந்திரோபதேசம் பண்ணின குருநாதர், யோகம்னா தியானமெல்லாம் சொல்லி கொடுத்த குருநாதர், ஆசனங்கள் எல்லாமே சொல்லிக்கலாம் நாம. தந்திர குருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த பூஜைகள்லாம் பண்ணுறோமே, சிவ பூஜை இதெல்லாம் பண்ணுறோமே, அதெல்லாம் தந்திரம்னு பேர். ஆகம சாஸ்திரத்துக்கே தந்திர சாஸ்திரம் தான் பேர். கேரளாவிலாம் பூஜை பண்ணுற ஆளுக்கு பேர் தந்திரின்னே பேர். தந்திரின்னு சொன்னாலே அவர் பூஜை பண்ணுற அர்ச்சகருக்கு அந்த ஊர் பாஷையில் தந்திரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தந்திரிங்கிறது இந்த ஆகம சாஸ்திரம் தான். பழனிமலை முருகன் கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு புஸ்தகம் ஒன்று இருக்குது, குமார தந்திரம் அப்படின்னு தான் பேர். குமார தந்திரம்ங்கிற முறைப்படி தான் அதுக்கு பூஜை. அதுக்கு நிறைய லட்சணங்கள்லாம் இருக்குது. தன்னுனா என்ன, த்ரம்னா என்ன, தனோதி, திராயத்தே அப்படின்னு தந்திரத்துக்கு சொல்லுவாங்க. அது நம்மை பாதுகாத்து, நம்மை வளர்த்து, நமக்கு ஆன்மீக இன்பத்தை பெருக்கி கொடுத்து நம்மை பாதுகாப்பது ஆகம சாஸ்திரங்கள். அதெல்லாம் தந்திர சாஸ்திரம்னு பேர். எல்லாம் நிறைய இருக்குது, தந்திர சாஸ்திரங்கள் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. சைவ மதமும் ஆகம சாஸ்திரங்கள்லாம், பாஞ்சராத்திர ஆகமம், சைவ ஆகமம் எல்லாம் தந்திர சாஸ்திரங்கள் என்றே சொல்லப்படும். ஆகமங்கிறதும் தந்திரம்ங்கிறதும் ஒன்று தான். அப்புறம் இந்த பூஜை முறைகள்லாம் இப்படி பண்ணுறோம் பாருங்க, புஷ்பத்தை இப்படி போடுறது, நமஸ்காரம் பண்ணுறது, இந்த முறைகள்லாம் இருக்கே, முத்திரைகள்லாம் காட்டுறது, அதெல்லாம் தந்திரம்னு பேர். இது எல்லாத்தையும் கற்றுட்டுருக்க. ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை முழுமையாக திருப்பணும்னா இந்த எல்லா வகையான சாதனங்களும் தேவைப்படுறது. அதற்காக வேண்டி இது சொல்லப்பட்டு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ,
உனையலால் மற்றொரு துணை காணேன். அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.